நம்மளாம் சாப்பிட்டே முடிச்சிட்டு அந்த சந்தியா பிள்ளை எங்க போனா? கூப்பிட கூப்பிட இந்த வாரேன்னு அந்த ஆள போய் படுத்து தூங்கிட்டாலோ? எப்படி இவன் நமக்கு மேட்சிங்கா இவ்வளவு அழகா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தான்? அவன் தங்கச்சிக்குள்ள ட்ரெஸ் தூக்கிட்டு வந்துட்டானோ? ஆனா நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரண், ஏ சரண், அம்மா ட்ரெஸ் போட்டு வந்துட்டியா? ஆமால, சூப்பரா இருக்குல்ல ட்ரெஸ். எப்படி எனக்கு ப்ளவுஸ்ல இவ்வளவு கரெக்டா சேர்ற மாதிரி தச்சு எடுத்துட்டு வந்த? தைக்கலாம் இல்ல, ரெடிமேட் தான். அது ஒரு ஷாப்ல கடையில வேலை செய்யற அக்கா ஒருத்தவங்களை காமிச்சு அவங்க சைஸுக்கு வாங்க சொன்னேன். அது உனக்கு கரெக்டா இருந்திருக்கு. எப்படி பிடிச்சிருக்கா? எனக்கு ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இரு இந்த வாரேன். எங்க எங்க உள்ள வர? அதான் பார்த்தாச்சுல, போ. நான் இனிமே இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டு மறுபடியும் போகணும். எல்லாரும் என்னைய தேடுவாவ. நீ வேற ரொம்ப கோவப்பட்டு என்னதான் வேற என்ன பண்ணன்னு போட்டேன். நானே இந்த ட்ரெஸ்ஸை எப்படி வீட்டில் சொல்லி சம்மதிக்க வைக்கன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்போ வாங்கினது, எப்போ என்ன ஏதுன்னு கேட்டால் எனக்குலாம் பதில் சொல்ல முடியாது. எங்க சோனிக்கு தெரியாம நான் வேற ஒளிச்சு வைக்கணும்ல. அது நீ வீட்டுல எப்படி சமாளிப்பியோ சமாளி. உனக்கு இன்னொரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன். உட்காரு, நான் இந்த கொலுசு உனக்கு போட்டு விட்டுட்டு போறேன். இங்க பாரு சரண், விளையாடாத. நான் ட்ரெஸ்ஸை எப்படி சமாளிப்பேன்னு தெரியல. இதுல இந்த கொலுசெல்லாம் போட்டு போனேன்னா நான் கண்டிப்பா மாட்டிக்கிடுவேன். ஆமா, உனக்கு இதுக்கெல்லாம் காசு ஏது? அதெல்லாம் எங்க அப்பா கடையில நான் பார்ட் டைம் ஜாபா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அதுல வந்த காசு நான் உன வீட்டுல திருடிட்டு அதுல வீட்டுல உள்ள காசுல எல்லாம் நான் எடுத்துட்டு வரல. நான் வேலை செஞ்ச காசுல தான் எடுத்தேன். ஒரு வருஷமா நீ என்கிட்ட ஒழுங்கா பேசல. ஈவினிங் நான் காலேஜ் முடிஞ்ச அப்புறமா எங்க அப்பா கடையில தான் போயிட்டு பார்ட் டைம் ஜாப் வேலை பார்த்துட்டு இருந்தேன். பசங்களாம் ஒன்றும் இப்போ கிடைக்க மாட்டேங்கிறாங்க, வேலைக்கு ஒழுங்கா வர மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்ட்டு நான் போய் அங்க டோர் டெலிவரி பண்றதுக்குலாம் போயிட்டு அதுல சார்ஜஸ் உள்ளதான் சேர்த்து வச்சு நான் இது வாங்கினேன். அதனால நீ மனசுல எதையாவது நினைச்சுக்கிட்டு உங்க அம்மா காசு உங்க அப்பா காசு இதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லாத. நான் வேலை செஞ்ச காசு தான், நான் எனக்கு பிடிச்சதா பண்றேன். அதுக்காக நீ என்கிட்ட பேசியே ஆகணும்லாம் ஒன்றும் கிடையாது. நீயே பேசினா கூட நானும் பேச மாட்டேன், போயிருவேன். ஓகே, நீ உட்காரு, நான் அந்த கொலுசை மட்டும் உனக்கு போட்டு விடுறேன். நீ பேசுறதுலாம் நல்லாதாம்ல இருக்கு, ஆனா எனக்கு பயமா இருக்கு. இதெல்லாம் வேண்டாம், நீ எடுத்துட்டு போ. சொன்னா கேளு சந்தியா, உட்காரு. மறுபடியும் என்னைய கோவப்படுத்தாதாம்மா, சொல்லிட்டேன். கடைசியில இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ தெரியல, எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் பத்தி நான் பாத்துக்கிறேன். நீ உட்காருன்னு சொன்னேன், இப்போ உட்கார போறியா இல்லையா? நீ ஆண்டால சரண், சொன்னா கேளு. இந்த ட்ரெஸ் மட்டும் போதும், நான் இதை கூட எப்படின்னா சமாளிச்சிருப்பேன். என் ஃப்ரெண்டு யாராவது வாங்கி தந்தாங்கன்னு சொல்லி. ஆனா கொலுசெல்லாம் சொன்னா யாருமே நம்ப மாட்டாவல. நான் போட்டு விட்டுட்டு போறேன், நீ கலத்தி ஒளிச்சு வச்சுக்கோ. தூங்குனா விடுங்கக்க. அதுக்கப்புறம் 12 மணிக்கு அந்த பிள்ளை எல்லாம் கேக் வெட்டணும்னு வச்சுவல்ல, சர்ப்ரைஸா போய் எழுப்புவோம். நான் என்ன அக்காவை எழுப்பி கூப்பிட்டு வரட்டுமா? சாப்பிடாம தூங்கினா தூக்கம் வராது. கூப்பிட்டு பாரு, சத்தம் தந்தானா வந்து சாப்பிட சொல்லு. தூங்கிட்டானா விட்டுரு. சரி பெரியம்மா. அந்த பயலுவெல்லாம் நிக்கானுவெல்லாம் போயிட்டானுவலான்னு போன பண்ணி கேளு பாப்போம். இருந்தானுவனா கேக்கு வெட்டிட்டு போட்டோம். சந்தியாளுக்காக வந்திருந்தானுவனா நின்று பண்ணுவேன். உண்மையாவே வேற எந்த பயலுவலுக்காக வந்திருந்தானுவனா பேர் பண்ணுவல. எனக்கு என்ன செய்யவே தெரிய மாட்டேங்குது. ஏண்டாம போனா போட்டோம், நம்ம சந்தியாளுக்கு நம்ம மட்டும் வெட்டுவோம். அவ கேக்குக்கு பங்குக்கு வந்துருவானுவலன்னு வேண்டாங்கன்னு நினைக்கேன். அப்படியா? நமக்கு தெரிஞ்ச பயல்வல் இல்லாம அதான் சொன்னேன். நம்ம அவியல் ஃப்ரெண்டுக்கு விஷ் பண்ணிட்டு கிளம்பிடுவோன்னு சொன்னாவ. அதனால பேர் போனாலும் பேர் பாவ நீ யாரும் அப்பயே கூப்பிட சொன்னேன். நீ சாப்பிட்டுட்டு போனா நானும் மறந்துட்டேன். கதை பேசிட்டு இருந்தாதான் வாயை பார்த்துட்டு இருந்துட்டேன். இப்ப போனாலும் பேர் பண்ணுவல. போன போட்டு பாரு, இருந்தார் வேணா கூப்பிடு, இல்லாட்டினா போட்டோம். சரிம்மா. அப்படியே போயிட்டு அப்பாயும் பெரியப்பாயும் கூப்பிட்டு வந்துடுறேன். சரி. நான் எப்பயும் இந்த பிள்ளைகளுக்கு பிறந்த நாளெல்லாம் பெருசா ஞாபகம் வச்சிருக்க மாட்டேன். இந்த பிள்ளைகளுக்கு சத்தம் தான் போடும். எப்படிதான் ஒரு பெத்த தாய் இதெல்லாம் மறப்பியே தெரியலன்னு சொல்லி ரொம்ப சத்தம் போடுவாளுவே. நமக்கு ஒண்ணுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. என்னத்தை செய்ய? நம்ம அம்மா அப்பாவை நம்ம பிறந்த நாளும் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஏதாவது செஞ்சாதானே நம்ம பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் நமக்கு ஞாபகம் இருக்கும். நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றும் செஞ்சது பழக்கம்லாம் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. இப்போ உள்ள பிள்ளைகள் அதெல்லாம் விவரமா பிறந்த நாள கேட்டு வச்சுக்கிட்டு இல்ல. மற்ற பிள்ளைகளுக்கு வெட்டியாவா போய் எனக்கு எப்போ வெட்டுவேன், எனக்கு எப்போ துணி எடுப்பேன், எனக்கு எப்போ கேக் வெட்டுவேன்னு வந்து கேக்குதுவல்ல வீட்டுல வந்து. ஆமா, இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு எல்லா விவரமும் தெரியுதுல்ல, அதனால கேக்குதுவே. எங்களுக்கு பழக்கம்ல, அதனால ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. ஞாபகமா பிறந்த நாளெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கேன். அவ அப்பப்ப வந்து கேப்பா. அவ நமக்கு லேட்டா தான் பிறந்தா பத்தி, அதனால எனக்கு ஞாபகமா பிறந்த நாள் ஞாபகம் இருக்கு. அதனால அவளுக்கு எப்படியும் பிறந்த நாளுக்கு துணி எடுத்து கேக்கெல்லாம் வெட்டி விடுவேன். அது சரி. ஆனா என் பிள்ளைகள் வளர்ந்த சூழ்நிலை அப்படி. அதனால அதுவும் பிறந்த நாள் நானும் கொண்டாடினதும் இல்லை பெருசா. சின்ன பிள்ளைல அதுகளுக்கு ஒன்றும் வாங்கி கொடுத்ததும் கிடையாது. அதனால பெருசா நமக்கு அது தோண மாட்டேங்குது. அப்பனா இனிமேலாவது ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்யணும்லாக்க. நீங்கள் ஒரு பொங்கலோ கிங்கலோ பாயசமோ கேசரியோ ஏதாவது ஒன்று கிண்டணும்ல. ஒன்றும் செய்யலன்னா எப்படி? அவளு 2 பேரும் ஏதாவது பேசியதை வச்சு நான் ஏதாவது கண்டுபிடிப்பேன். இந்த சின்ன கழுது அன்னைக்கு போகும்போது காசு ஏதாவது கிஃப்ட் வாங்க வேணும்னு என்கிட்ட கேட்டிருந்தா நான் இது பண்ணியிருப்பேன். நான் கொஞ்சம் உஷாரா இருந்திருப்பேன். அந்த கழுதையும் என்கிட்ட ஒன்றும் கேட்கல. காசு கேட்டாதான் வாழுன்னு அவட்ட கத்துவியல. அதான் அந்த பிள்ளை கேட்டிருக்க மாட்டா. ஆமா, இப்ப என்ன நம்ம வாங்கி வச்சிருக்கேங்க. காசு எது எப்படி வச்சிருந்தா என்ன ஏதுன்னு கேட்கணும் அவகிட்ட.
அதெல்லாம் ஃப்ரெண்டு பிள்ளைகள்கிட்ட ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி செஞ்சுக்கிடும் பிள்ளைகள். நம்மளோடலாம் இப்பெல்லாம் எதிர்பார்க்கவா செய்துவே. அப்படிதான் எதாவது பண்ணியிருப்பான்னு நினைக்கேன். சின்ன பொண்ணு இவ பூமாரிலாம் போயிருக்காவில்ல, இப்போ அந்த அவ்வளோதான் ஏதாவது கொடுத்துருப்பா. இன்னும் பறவை வந்து கேட்பா, எம்மா இவ அந்த பிள்ளைக்கு காசு கொடுக்கணும், இவளுக்கு காசு கொடுக்கணும், காசு தான்னு. என்ன சந்தியா, கொலுசு பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. எப்படி கால் சைஸ் கூட கரெக்டா தெரிஞ்சிருக்கு. ஒண்ணு சின்னதாகும் இல்லைன்னா பெருசாகும். இது கரெக்டா இருக்கு. அதெல்லாம் அப்படிதான். இரு, அந்த கல்லையும் கொலுசு மாட்டி விட்டுறேன். வேண்டாம், நானே மாட்டிக்கிறேன். நீ அமைதியா இரு, நான் தான் மாட்டி விடுவேன். ஐயோ ராகினி, அவ எங்க வந்தா? யாரது? நான் தான் சொன்னேனால வீட்டுல ஆள் இருக்குன்னு. இங்க பெரியம்மா பொண்ணுதான் என்னை கூப்பிட்டதுக்கு வந்திருக்கா. இப்ப என்ன பண்றது? எனக்கு பயமா இருக்குல்ல. டோர் லாக் பண்ணிருக்கல? ஆமா. சந்தியாக்கா தூங்கிட்டியா? சரி, நான் ஜன்னல் வழியா மறுபடியும் கடை கடன்னு இறங்கி நான் போயிடுறேன். நீ தூங்குற மாதிரி எந்திரிச்சு போய் கதவை திறந்துக்கோ. இது இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு மேக்கப்லாம் போட்டு இப்படியே போய் தூங்குன மாதிரி இப்ப போய் நான் கதவை திறக்க முடியுமா? எப்படிலாம் முடியும்? எல்லாருக்கும் சந்தேகம் வராதால? ஐயோ செத்தேன் போய். இதுக்கு தான் நான் சொன்னேன், கேட்டியா நீ? சும்மா நாளைக்கு போடுறதுக்காக இன்னைக்கு எல்லாத்தையும் பண்ணி பார்த்தேன்னு சொல்லு. எனக்கு பயமா இருக்கு. கதவை திறக்க மாட்டேங்கிறா, பெரியமாட்டவே சொல்லுவோம். எனக்கு பயமா இருக்குல்ல. ஒன்னும் ஆகாது, நான் வெளியில போறேன், நீ சமாளிச்சுக்க. ஃப்ராடு எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு சமாளிச்சுக்கன்றான் பேரு. ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம். பட்டுமா வரேன் சொல்லுவோம். பாய் பாய் பாய். ஐயோ எப்படி மாட்டி விட்டு போயிட்டான் பேரு. இப்போ என்ன பண்ண? சரி, ராஜினி வெளியில நிக்கிறாளா போயிட்டாளான்னு பார்ப்போம். இல்லைன்னா கடை கடன்னு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு போய் தூங்குன மாதிரியே கதவை திறந்து என்ன ஏதுன்னு கேட்போம். பெரியம்மா அக்கா கதவை திறக்கவே இல்ல. ஆனா உள்ள யார்கிட்டயும் பேசின மாதிரி குசு குசுன்னு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருந்தது. என்னலாம் சொல்ற? அவ அப்ப யார்ட்டாவது போன்ல பேசிக்கிட்டு இருந்திருப்பாளா இருக்கும். ஆமாம், இப்போ உள்ள பிள்ளைகள் தான் போன 12 மணிக்கு நம்ம தான் விஸ் பண்ணணும்னு முன்னாடியே போனை பற்றி அரை மணி நேரமாக ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அப்படி பேசிக்கிட்டு இருந்திருப்பாளா இருக்கும். எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நம்ம போய் பார்த்தாதான் சரி வரும்னு நினைக்கேன். போய் பாப்போமா? நீங்க என்ன சொல்றீங்க? நான் ராத்திரி நேரத்துல யார்ட்டையும் போன் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனே. அவன் இந்த நேரத்துல அப்படி யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? வாங்கக்கா போய் யார் என்னன்னு கேட்போம். இருக்கதே இந்த வீட்டுல சந்தியா தான் கொஞ்சம் நல்ல பிள்ளை, பொறுப்பான பிள்ளை, அமைதியான பிள்ளை. அவ படுத்து தூங்கிருப்பா, போன்ல என்னத்தையாவது வச்சு விட்டுட்டு போன்ல ஏதாவது பேசிட்டு நடந்திருக்கோம். அதை பார்த்துட்டு இவ சொல்லுவாளா இருக்கும். இவ சொல்லியதை நம்பி நீங்க வேற போய் அந்த பிள்ளைய எழுப்பிக்கிட்டு இருக்காதீங்க. 12 மணிக்கு வேணா கேக்கு கட் பண்ணனா அப்ப போய் எழுப்புங்க. தூங்குனா தூங்கிட்டு போற விடுங்க. நீங்க வா, உனக்கு தூக்கம் வரலையா? வந்து தூங்குவா. ஒருவேளை பேசிட்டு இருந்திருப்பாளோ. இந்த பிள்ளை கூப்பிட ஏன் சத்தம் தராம இருந்தா? சரி இல்லையே இது. நான் எதுக்கு ஒருட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி, நான் தான் இது சப்பாத்தியும் தக்காளி குட்டையும் அப்ப வீட்டுக்குள்ள வச்சுட்டு வரேன். ஏன் கிடந்து அதை திறந்து போட்டு கிடந்துக்கிட்டு அவ தூங்குனானா இனிமே நாளைக்கு தான் சாப்பிட முடியும். இப்ப இனிமே எந்திரிச்சு சாப்பிடவா போறா? கொண்டு போய் வச்சுட்டு வரேன். சரிக்கா, போய் வச்சுட்டு வாங்க. டேய், என்னடா போனவனை இன்னும் காணோம்? ஒருவேளை அங்க மாட்டியிருப்பானோ? சே, இவ்வளவு நேரத்துக்கு அவன் மாட்டியிருந்தானா ஊரே ஒண்ணு கூடி விழுக்க வந்திருக்கோம். அவன் மாட்டியிருக்க மாட்டான். ஒருவேளை ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானா என்னமோ. ஓ, அப்படி சொல்றியோ? வந்து கூட வந்து நம்மள மறந்துட்டாடா அவன் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவன் இப்ப இருக்க நிலமை அப்படி. அதுக்கு சொன்னேன், நான் வீட்டுல இருந்தேன்னா அப்பவே தூங்கிருப்பேன். என்னைய குட்டி குடி பணியில நிக்க வச்சு சாவடிக்கல. டேய், என்னைய விட்டுட்டு நீங்க 2 பேரும் இருந்தாலும் போறதுக்கு நீ ஏது வரமாட்டேன். நம்மளா வம்படியா இழுத்துட்டு வந்தது நீ. வா போலான்னு. இன்னும் இவனுங்க இங்கதான் நிக்காருங்களா? போலையா? அப்ப நம்ம நினைச்சது சரியா போச்சு. வேற எவனுக்கோ பிறந்த நாளுக்கு விஷ் பண்றதுக்கு வந்தோன்னு சொல்லி ஏமாத்திட்டு சந்தியாளுக்கு விஷ் பண்ணதான் இங்க நிக்கானுங்க. சரணை காணும். அப்ப கன்ஃபார்ம். எவ்வளவு தைரியம் இருந்தா அவ பாட்டுக்கு அவன் கூட பேசிட்டு இருப்பா. அப்ப இவ்வளவு நேரத்துக்கு சரணங்க நம்ம வீட்டுலதான் இருக்கணும். எல்லாம் சஞ்சய், நீ எங்க? என்ன எல்லாரையும் ஏமாத்திட்டு எங்க தலையில மிளகா அரைக்கலான்னு பாக்கியல? யார் மிளகா அரைச்சா? இப்போ எங்களுக்கு வேற வேலை இல்லையா? உன் தலையில வந்துட்டு மிளகா அரைக்கிறதா எங்க வேலையா? சீனியர், சும்மா போய் சொல்லாதீங்க. என்ன உங்க ஃப்ரெண்டுன்னு இந்த ஊர்ல தினேஷ்னு ஒருத்தரும் கிடையாதான். எங்க அம்மாட்ட சொன்னேன், அப்படிலாம் ஒருத்தரும் கிடையாது. யார் அதுன்னு கேட்டாவ. உங்களை வீட்டுக்கு கூட்டாவ. வாங்க. இப்ப எதுக்கு உங்க அம்மா எங்களை கூப்பிட்டாவ? எங்க ஊருக்கு வந்திருக்கீல்ல, வாங்க. எங்க அம்மா கூப்பிட்டாவ. அதெல்லாம் வர முடியாதுன்னு போய் சொல்லு. நாங்க என் ஃப்ரெண்டுக்குலாம் விஷ் பண்ணதுக்கு வந்தோம். சரி, அப்ப அந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போக வேண்டியதானே? எதுக்கு வாசல்ல நிக்கிய? வீட்ல உள்ளவங்களா? நான் என்ன கூப்பிட்டு போய் கேட்கட்டுமா? இங்க பாரு, எல்லாரும் தூங்கிட்டாங்க. யாரையும் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு தான் நாங்க இங்க நிக்கிறோம். போய் சொல்லாதீங்க. என்ன சரண் எங்க சரண்டியாளுக்கு பிறந்த நாள்ல விஷ் பண்றதுக்கு தானே வந்தான். அவனுக்காக தானே நீங்க 2 பேரும் நிக்கிய.
என்னையவே கொஞ்ச நேரத்துல ஏமாத்திட்டீங்களா? ஏ தத்தி, ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டியா? போ சீக்கிரம் சரண வர சொல்லு. நீ யாராவது எங்க அம்மாட்ட போய் சொல்லட்டுமா? ஏ இல்ல, நீ வேற சும்மா இருக்க மாட்டியா? வீட்டுல கிட்ட போட்டு அவனை தர்மடி வாங்க வச்சிடாத. அட, அவளுக்கு எல்லாம் தெரியும். அப்படிதானே சொன்னி? தெரியும் தான், ஆனா இந்த அளவுக்குலாம் போகும்னு நான் எதிர்பார்க்கல. ஏ நீ பாட்டுக்கு எதையாவது வீட்டுல கோத்து விட்டுறாத. சும்மா பார்த்துட்டு விஷ் பண்ணிட்டு வந்துருவான். நீ ஏதாவது வீட்டுல கோழி முட்டி விட்டு ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுறாத. அவன் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னா அவங்கிட்ட. ஆமா, இப்பயும் பேச மாட்டாதான். போன படத்துக்கு அவன் தான் எதுக்கு வந்து திட்டம் செஞ்சா. இவன் தான் வம்படியா போயிருக்கான். வெடி கிஃப்ட் மட்டும் கொடுத்துட்டு வந்துருவான். இதெல்லாம் தேவையில்லாத வேலை. சஞ்சய், உனக்கு தான் தெரியும்ல அங்க என்ன பிரச்சனை நடக்குன்னு. நீயும் உனக்கு கூட்டு சப்போர்ட்டா? நாளை பின்ன பிரச்சனை வந்து ஆளாளுக்கு வேற வேற பக்கம் போனா என்ன பண்ணுவ? எப்படி இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்கு இது ஒரு மெமரிஸ், அவ்வளவுதான். ஓ, லவ் பண்ணுவிய, கிஃப்ட் எல்லாம் கொடுப்பிய, அப்புறம் விட்டுட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் போயிருவிய, அது ஒரு மெமரிஸ்னு அதை நினைச்சிட்டே வாழணுமோ? அதுக்கு அவங்க ரெண்டு லவ் பண்ணாமலே இருக்கலாமே. இங்க பாரு, அது அவங்களோட லைஃப். நீ தேவையில்லாம அதுல தலையிடாத. நான் ஏன் தலைவிட கூடாது? எங்க அக்காவோட லைஃப்காண்டி நான் பேசுவேன். நீ மச்சான் வாங்கடா போலாம். இங்க எடுக்கடா. சுனி, நீ எங்க? இப்ப சந்தியாளுக்கு தானே போய் கிஃப்ட் கொடுத்துட்டு வரியே. மாட்டிக்கிட்ட பங்கு. பாரு சோனி, உங்க அக்காக்கு விஷ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு மட்டும்தான் வந்தேன். கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன், கொடுத்துட்டு இருந்தா கிளம்பியாச்சு. அவ்வளவுதான். நீ நினைக்க மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அவளுக்கு எவ்வளவு தைரியம்! இரு, நான் வீட்டுக்கு போய் அவளை பாத்துக்கிறேன். இப்ப கூட 3 பேரும் இங்கதான் நிப்பீங்க. சரி, வேணா கேக் கட் பண்றதுக்கு பார்க்க வேணா விருப்பப்படுவீங்களே நினைச்சுக்கிட்டு தான் கூப்பிட்டு போலான்னு நினைச்சேன். ஆனா தெரியாம 2 பேரும் மீட் பண்ற அளவுக்கு ஆகி போச்சுல. இங்க பாரு, எல்லாமே சரியா இருந்தா நேரடியாவே நான் போய் கொடுத்துருந்துருப்பேன். இங்க எல்லாமே தப்பா இருக்கிறதுனாலதான் நாம பயந்து கொடுக்க வேண்டி இருக்குது. உங்க வீட்டுலதான் எல்லாமே தப்பா இருக்கு, அதனாலதான் பயப்பட வேண்டியதா இருக்கு. எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுங்க, அவ்வளவுதான். நானா எங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா அப்ப நீங்க தான் எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணணும். 2 பேரும் பாத்துக்கோங்க. அதெல்லாம் அவன் பாத்துப்பான். நீ எதுலயும் தலையிடாம இருந்தாலே போதும். பாத்தியில சகல, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பயன்றதே என்னன்னு தெரிய மாட்டேங்குது. எவ்வளவு தைரியமா இந்த நடுராத்திரில பயலோட கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்குன்னு பாருங்க. யாரது? சகல, அது நம்ம வீட்டு பிள்ளைதான். என்ன சகல சொல்றிய? ஏன் மோவா 2வது காரி தான் சோனியாது. ஏன் இந்த நடுராத்திரி இந்த பயலோட்ட பேசிட்டு நிக்கா? யார் இந்த பயிலுவ? அதான் 3வது தெருவுல முச்சந்தில நின்று பேசிட்டு நிக்கா. என்னன்னு தெரியலையே, வாங்க போய் பாப்போம். சோனி, அட, எல்லாம் நமக்கு தெரிஞ்ச பயில்வதா? ஏ தம்பியெல்லாம் என்ன இந்த ராத்திரி இங்க நிக்கியே? யார் சகல அந்த பயில்வலாம்? எல்லாம் நம்ம சொந்தக்கார பயில்வதான். அதுல ஃபர்ஸ்ட் நிக்காம பாருங்க, அவன் ஏன் அக்கா மூவன். அடுத்து நிக்க பையன் அவன் எங்க அக்கா வீட்டுக்காரர் இருக்காருல்ல, அவருக்கு தங்கச்சி மூவன். அதுவும் அவன் கூட பிடிக்க பிள்ளைகள்னு நினைக்கிறேன். நல்ல ஃப்ரெண்டுக்கார பையன், நல்லா தெரிஞ்ச பையன் தான் நம்ம வீட்டுக்கு வருவான். எல்லாம் நல்ல பிள்ளைகள் பார்த்துக்கிட்டுங்க சகல. ஆமா தம்பியெல்லாம் எதுக்கு இங்க வந்தியா இப்ப இந்த நடுராத்திரி? சந்தியாளுக்கு பிறந்த நாள்னு உங்களை கூப்பிட்டு விட்டோம்ல கேக் கட் பண்ண, அது மாதிரி தான் அவளுக்கு விஷ் பண்றதுக்காக எல்லாம் வந்தாவ. அப்படியா? பரவாயில்லையே. சந்தியாவுக்கு விஷ் பண்ணதுக்கு இந்த நடுராத்திரி வந்திருக்கானுங்களாக்கும். அப்ப ஏன் வண்டி எங்க நிப்பாட்டிட்டு இங்க நின்று பேசிட்டு நிக்க? நேரா வீட்டுக்கு வர வேண்டி தானே. அது வந்து மாமா, அது ஒண்ணும் இல்லப்பா, நாய் துரத்திட்டு வந்திருக்கு. அதுல பயந்து இங்க வந்து நின்னுட்டாங்க. அதான் நான் வந்து அம்மட்ட சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன் கூப்பிடலாம்னு. அப்படியா? சரி. இப்ப வண்டியை தள்ளிட்டே வாங்க என் கூட. சரி மாமா. கையில கிஃப்ட் ஒன்றும் பயிலுவ கொண்டாடலையே. கிஃப்டா முக்கியம்? நம்ம பிள்ளைய வாழ்த்தணும்னு நினைச்சு இந்த நடுராத்திரி வந்திருக்கானுவல, அதுவே எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம பிள்ளைகள் வெளியே தெருவுக்கு படிக்க போகுதுன்னா யாரை நம்பி அனுப்பியோம்? நம்மகிட்ட பயிலுவ இருக்கானுவன்னு நம்பி தானே நம்ம அனுப்புவோம். அண்ணனுக்கு அண்ணனா, தம்பிக்கு தம்பியா நின்று பாதுகாப்பானுவன்னு. அந்த மாதிரி நல்ல பிள்ளைகள் தான். ஆமா, அப்ப சரிதான். சரி, அப்ப தம்பிகளா வாங்கப்பா போவோம். நாங்களோட அந்த வீட்டில் உட்கார்ந்துருந்தோம். அங்கே 2 பேரும் சகலையும் நானும் பேசிக்கிட்டு தூங்கலான்னு பார்க்கும்போது இப்போதான் போட பண்ணி சொன்னாவ. கேக் கட் பண்ணோன்னா வாங்க, பிள்ளைக்கு பிறந்த நாள்னு. அதான் வரோம். சரி மாமா, வாங்க எல்லாம் ஒன்றா போவோம். டேய், உங்க மாமா சொன்னது கேட்டுச்சா? அண்ணனுக்கு அண்ணனா, தம்பிக்கு தம்பியா இருந்து பிள்ளைகளை பாதுகாக்கும் பொம்பளை பிள்ளைலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னன்னா லவ் பண்ணிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க. பாத்துக்க, நாளைக்கு எப்படிலாம் பிரச்சனை வருமோ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண தயாரா இருந்துக்க. ஆமா மாப்பிள்ள. டேய், ஆளாளுக்கு இப்படி சொன்னா என்னடா பண்றது? மாமன் பிள்ளையா தானடா பார்க்க முடியும். அது எப்படி தங்கச்சியாவோ குழந்தையாவே பார்க்க முடியும்? அவ என்ன பச்சை பிள்ளையா? சொல்றத சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் வாங்க இருப்போம். டேய், விருப்பத்தாம இருங்கடா. எனக்கே சங்கடமா இருக்கு. இப்ப அங்க வரலாமா வேண்டாமான்னு இருக்கு எனக்கு. அப்படிதான் இருக்கும். இனிமே நீ அங்க ஒவ்வொரு வாய் சாப்பிடும் போதும் தொண்டையில முள்ளு மாதிரி குத்தும் பாரு. நீங்க 2 பேரும் என்னைய குத்தாம இருந்தா சரிதான்டா. போங்கடா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உள்ள? கூப்பிட சத்தம் தராம. அம்மா, அது வந்து இது என்ன இப்ப நல்ல துணி உடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, சும்மாதான். ஒருவேளை இந்த பிள்ளைகளுக்கு கேக்குலாம் வாங்கி வச்சிருக்கிறது தெரிஞ்சிருந்தா இவ துணி உடுக்க உள்ள வந்திருப்பாளோ? இருக்கா, நம்ம தான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இதுவளுக்கு பிறந்த நாள் ஞாபகம் இருக்கும்ல, சர்ப்ரைஸா ஏதாவது பண்ணுவாளுன்னு தெரிஞ்சுக்கிட்டே இவ துணி உடுக்க வந்திருப்பா போல இருக்கு. அதுக்குன்னு ஒரு பிள்ளை வந்து கூப்பிட்டா சத்தம் தராண்டாம்மா.
அம்மா யார்கிட்ட போன் பேசிக்கிட்டு இருந்தா? கொண்ட போன காட்டு. ராத்திரி போன் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. அங்க என்ன படுக்க ரூமை விட்டுட்டு இந்த ரூம்ல வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மா ஸ்டடி ரூமுக்கு சும்மா தாம்மா வந்தேன். அந்த துணி எப்ப எடுத்தது? நான் பார்த்ததே இல்லையே. இது நீ எடுத்து தந்ததுதாம்மா. முன்னாடியே தந்தது, ஆனா ரொம்ப போடல. அதான் இப்ப சும்மா எடுத்து போட்டு பார்த்தேன். நாளைக்கு கோயிலுக்கு போறதுக்கு போடலான்னு பார்த்தேன். அதான் சும்மா இப்போ போட்டு பார்த்தேன். கோயிலுக்கா? எதுக்கு? நாளைக்கு எனக்கு பிறந்த நாள் இல்லம்மா. அதான் குளிச்சுட்டு ஏதாவது நல்ல தண்ணி கொடுத்துட்டு கோயிலுக்கு போகலான்னு பார்த்தேன். நீ தான் பிறந்த நாளை ஞாபகமே வச்சிருக்க மாட்டியே. இவ ராகினி வந்து கதவை தட்டியிருக்கல்ல, அவ தட்டும்போது அப்படின்னா கொஞ்சமாவது என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லாண்டாமா. அக்கா துணி மாத்திக்கிட்டு இருக்கேன், இந்த வாரேன்னு கவனிக்கலம்மா. அது என்ன பேச்சு கவனிக்கலன்னு? ஒரு பொட்டை பிள்ளை ரூமுக்குள்ள ராத்திரி கதவை பூட்டிட்டு உள்ள இருந்துக்கிட்டு சத்தம் தெரியலன்னா பயப்பட மாட்டாவல. நானும் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஓடி வந்திருக்கேன். வா, எல்லாரும் தெருவுல தானே இருக்காவ, நீ மட்டும் என்ன வீட்டுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? தூங்க போறியா இப்ப? இல்ல. அப்ப வா வெளியே. சரிம்மா, துணியை மாத்திட்டு வரேன். வேண்டாம் வேண்டாம், துணியெல்லாம் ஒன்றும் மாத்தாண்டா, அப்படியே வா. நல்லா தான் இருக்குதுவோம். வேண்டாமல சும்மா போட்டு பார்த்து கொஞ்சம் மேக்கப்லாம் அடிச்சு பார்த்தேன். எல்லாரும் என்ன ராத்திரி இப்படி மேக்கப் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவோம்மா, பெரிய பொண்ணாத்த உமாக்காலாம். அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாளுவே. வா வா பாரு, நீயே கோவமா தான் இருக்க. நான் கோவமானா ஒன்றும் இல்லை, கதவை தட்டி திறக்கலன்னா தான் நான் என்னென்னு பயந்துட்டேன். அதுக்கு தான் எனக்கு கோவம். ராகினி கூப்பிடும்போது என்ன ஏதுன்னு நீ பதில் பேசியிருந்தா நான் பயந்துருக்க மாட்டேன். பதில் பேசலன்னா தான் பயந்துட்டேன். அதான் நீ குசு குசு யார்ட்டே ஃபோனில் பேசி அண்ணாவா? ஃபோனில் பேசுனியா? இல்லைம்மா, ஃபோனில் சும்மா ஏதோ ஒன்று போட்டு விட்டுட்டு அப்படியே வேலையை பார்த்துட்டு இருந்தேனா, அதான் எனக்கு கேட்கல. சரி சரி, வா வா. சப்போ நல்ல வேலை, அம்மாக்கிட்ட மாட்டலன்னு நினைக்கேன். ஆனால் ஒரு மாதிரி கோபமாகவே பேசுகிறா. எதுவும் கண்டுபிடிச்சிட்டாலும் என்னன்னு வேற தெரியலையே. ஒவ்வொரு நிமிஷமும் பக்கு பக்குன்னு இருக்கு. இனிமே இந்த காலில் உள்ள கொலுசை வேற சமாளிக்கணும். இப்போதுக்குள்ள பாவடக்குள்ள இருக்கிறதுனால தெரியாது. பிறகு ராத்திரி நைஸாக கலத்தி எங்கேயாயினும் ஒளிச்சு வச்சிடணும். சரி, இதுக்கு தான் நான் பயப்படுறது. இந்த சரணு போய் சொன்னா கேட்க மாட்டேங்க. அவனை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஐயோ, கேக்க பார்த்ததான் டெம்ப்ட் ஆகுதே. எப்பதான் கேக்க கட் பண்ணுவீங்க? பாக்க வச்சிட்டே இருக்கீங்க. இன்னும் 10 நிமிஷம் இருக்குல, அது வரைக்கும் உன்னால பொறுக்க முடியாது. கொஞ்சோட எடுத்து நக்கிக்கிடட்டுமா? அந்த க்ரீமை மட்டும் சைடுல யாருக்கும் தெரியாது. இல்ல, உன்னால கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்க முடியாதல. இந்த இன்னொரு 10 நிமிஷம் தான். இப்ப சந்தியா வந்துருவா. வந்ததை கேக் கட் பண்ணிட வேண்டியதுதான். சரி ரைட், வெயிட் பண்றேன். இவ்வளவு நேரம் பொறுத்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம் பொறுக்க மாட்டேனா? ஆமா, இந்த ஐடியாலாம் உங்களுக்கு எப்ப வந்துச்சு? எப்ப இதெல்லாம் பண்ணீங்க? நாங்க சின்ன பொண்ணுக்காண்டி காலேஜுக்கு போயிருந்தோம்ல, அப்பவே எல்லாம் வாங்கி சின்ன பொண்ணுகிட்ட கொடுத்து வச்சிருந்தோம். சோனி, இதில் தான் இருக்கு கிஃப்ட்டு. பேக்கும் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். இருக்கட்டும் இருக்கட்டும், அவகிட்ட கொடுத்துடலாம். பாத்தியலக்க இந்த பிள்ளைகள் எவ்வளவு விவரமா எல்லாம் வாங்கி வச்சிருக்குவன்னு. ஆமா, என் முவ அப்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தா, அம்மா தூங்கிடாதம்மா தூங்கிடாதம்மா, நம்ம நேரத்துக்கு கொண்டு போய் கரெக்டா கொடுத்து கேக்கு கட் பண்ணிடணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. அதனால அவ்வளவு நேரம் நானும் முழிச்சிருந்து அவளை கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆனா நீங்களும் அங்க இருப்பீன்னு தெரியாதுல? உங்களுக்கு தெரியுமா ஏற்கனவே? ஐயே, எங்களுக்கு தெரியாது. ராணியக்கெல்லாம் கடந்ததும் நாங்களும் எல்லாம் ஒன்னா கடந்தோம். கடைசியில் அக்கப்புறம் தான் தெரியும் பிறந்த நாள்னு கேக்கெல்லாம் கட் பண்ணதுக்காக வாங்கி வச்சிருக்காளுவன்னு. ஓ, நானும் இங்க வந்தது நல்லதா போச்சு. என் மொபைலுக்கு பிறந்த நாள்னு தெரியாதுல்ல, நீங்களும் வந்திருக்கீங்கன்னு நானும் பார்க்க வந்தேன். கடைசியில பாருங்க, பிள்ளை கேக் கட் பண்ணியாலாம், எல்லாரும் வந்து நிற்காவ பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஆமா சகல, எனக்கும் எல்லாரையும் பார்த்ததும் ஒரு கவலையை மறந்து நாங்களும் கொஞ்சம் சிரிக்கமே இருக்குல்ல நிலைமை. இல்லாட்டினா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நான் வரும்போது. இப்போ எல்லாரையும் பார்க்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆமா, என் வீட்டுக்காரர் இன்னைக்கு தான் சிரிச்சே நான் பார்க்கேன், பல நாளுக்கு அப்புறம். எல்லாம் சரியாயிரும் வருத்தப்படாதீங்க. இல்ல உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குல்ல? ஆமால, கரெக்டா சொன்னப்போ. தயவு செய்து 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களே. நல்லா இருந்து குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க. பக்கத்துல எங்க மாமா வேற இருக்காரு. ஏதாவது காதுல விழுந்துற போது பயமா இருக்கு. டேய், உனக்கு நடக்கிறது பூரா சாதகமா தாண்டா இருக்கு. நீ பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. அடே அப்ப என் மகாலட்சுமி மாதிரி இருக்கால, பாத்துக்கடா மகாலட்சுமிய. ஏன் இவியல்வெல்லாம் எப்போ வந்தாவே? ஏன் வாங்கயா வாங்கயா? வணக்கம் பெரியம்மா. நீங்க கூப்பிடவே இல்லை பத்தியா? நீங்க கூப்பிடாமலே நாங்க வந்திருக்கோம் உங்க பொண்ணு பிறந்த நாளைக்கு. அட எனக்கே தெரியாதுப்பா. இந்த பிள்ளைகள் ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிட்டு அடக்காளுவே. அவளும் என்னமோ செய்யாளுவலன்னு நாங்களும் வந்து நிற்கோம். சரி வாங்க, யாராவது ஒரு கேக்க வெட்டிட்டு நேரத்துக்கு இவ்வளோ சாப்பிட்டுட்டு கிளம்புவீல்ல? ஆமா, எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்க பெரிய கேக்கா வாங்கி செலிப்ரேட் பண்ணிருப்போம்னா, நீங்க ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொல்லவே இல்லை பாருங்க. எங்களுக்கு என்னையா தெரியும்? சுவானி தான் எல்லா ஏற்பாடும் என் ஃப்ரெண்டு பிள்ளைகள் தான் பண்ணியிருக்கு. என்னப்பா சொல்ல இல்லைங்கிய? சுவானி என்னன்னா அவதான் சொல்லி கூப்பிட்டேன்னு சொன்னா. ஏய், மாட்டிக்கிடுவோம் போல இருக்கடா. அட, சோனி தானே சொன்னா, நீங்க யாரும் சொல்லல, அதை சொன்னோம். ஆமா மாமா, சோனி தான் போன் பண்ணி வர சொன்னா, நீங்க யாரும் கூப்பிடல எங்களை. அது எங்களுக்கே தெரியாதப்பா, என்ன பண்றது. சரி வாங்க வாங்க, கேக்க வெட்டுவோம். யாராவது? ஆமா வாங்க வாங்க. நல்ல வேலைடா, தப்பிச்சிட்டோம். சந்தியா வா வா, வந்து கேக்க வெட்டு. கமா
வாழ்த்திக்கணுங்க. நீண்ட நீண்ட காலம் நீண்டு வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும். ராகினி வேண்டாம், பாட்டு எதுவும் பாடாத போதும். எவ்வளவு பிள்ளை ஆசையா படிச்சுட்டு போட்டுமே. வேண்டாம் பெரியப்பா, சும்மா இருங்க. இந்தாங்கப்பா கேக் சாப்பிடுங்க. உங்க அம்மாவுக்கு முத குடுமா. தாராளா பிள்ளை, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. யாருக்கு தந்தா என்ன, அம்மா அப்பாவுக்கு தானே முத தருது பிள்ளை. சாப்பிடுங்க. நீ சாப்பிடுமா. நாங்கம்மா உங்களுக்கு கேக்கு சாப்பிடுங்க. இனிமே எல்லாருக்கும் வெட்டி கொடுமா. சரிம்மா. எப்ப சந்தியா, உனக்கு gift வச்சிருக்கோம்பா நாங்க. இரு, எல்லாருக்கும் கேக் கொடுத்துட்டு வாங்கிக்கிடுறேன்பா. சரி சரி, எல்லாருக்கும் கேக் கொடுத்துட்டு வா. சந்தியா, wish you many more happy returns of the day. போதும் போதும், தேங்க்ஸ்ல. நீ சாப்பிடுங்க. எல்லாருக்கும் வெட்டி குடுமா. சரிப்பா. இருந்தாலும் உனக்கு ஓவர் தைரியம் தான்டா. கள்ள பையன் எப்படி அம்மா அப்பா முன்னாடியே கேக்க விட்டுட்டு போயிட்டான். கண்டுக்காத வந்துரு. சரி வாக்கா, பிள்ளைகளை கட் பண்ணி கொண்டு வந்து தரோம். நம்ம அப்படி உட்காருவோம், கால் வலிக்குது. ஆமா வா. பிள்ளைகளெல்லாம் நாங்க உட்கார்ந்துருப்பேன். சரி பழத்தோட எனக்கு வெட்டி கொண்டாடணும். அம்மா பெரிய பொண்ணு வா, நம்மளும் போவோம். எவ்வளவு சந்தியா, பெருமைக்கும் பெரியப்பாக்கும் ஊட்டி விட்டியா. வாரேன்ப்பா. சரி, அவியல்களுக்கும் ஊட்டி விட்டுறேன்னா வேற வருத்தப்பட போறாவ. சரிப்பா. ஏக்கா, நான் ஊட்டி விடட்டுமா உனக்கு? பங்கப்பிரி பங்கப்பிரி சந்தியா, எனக்கு முத பங்கப்பிரி. wish you many more happy returns of the day சந்தியா. ஆமா, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த gift gift இங்க இருக்கு. இல்ல சதீஷ், கேக்க எல்லாருக்கும் சமமா வெட்டி கொடுத்துறல. ஐயா, நான் கொடுக்க கூடாது, நீ தான் கொடுக்கணும். அப்ப வெட்டி வை, நான் எல்லாருக்கும் கொடுத்துறேன். சரி. இப்ப சந்தியா, நாங்க கேக் வெட்ட போறோம்னு உனக்கு முன்னாடியே தெரியுமோ? புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க. அதான் நான் எப்ப போய் துணியை மாத்த போனேன். இந்த ட்ரெஸ் எப்ப எடுத்தது? அது சும்மா மாட்டி பார்த்தேன். எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டு நாளைக்கு எப்படி கோயிலுக்கு போகலாம், காலையில குளிச்சுட்டுன்னு நான் போட்டு பார்த்தேன். அவ்வளோதான். அதுக்குள்ள அம்மா வந்துட்டா, துணியெல்லாம் இனிமேல் மாத்தாண்டா, அந்த பிள்ளைல கேக்கு கட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நீ இனிமேல் மாத்தாண்டா, அப்படியே போட்டுக்கன்னா, அதனால தான் போட்டிருந்தேன். ஓ அப்படியா, சரி சரி, நம்பிட்டேன். நம்புவேன், அதான் உண்மை. சரி, எனக்கு எதுவுமே தெரியாதுல்ல. நம்பிட்டேன். சரண் வந்து எல்லாரும் முன்னாடி கேக்கெல்லாம் ஊட்டி விடுற அளவுக்கு ஆகி போச்சுன்னு இப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் திடீர்னு வந்து ஊட்டி விட்டுட்டான். நடக்கட்டும். அப்பயும் அப்பாவும் எதை நினைச்சிருப்பாவளோ, பயமா இருக்குவே. இப்ப எல்லாரும் இருக்கிறதுனால ஒன்றும் சொல்லாம இருக்காவன்னு நினைக்கேன். பறவு தனியா கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. என்ன பதில் சொல்லலாம்னு முடிவு பண்ணிக்க. இப்ப வயிற்றுல புளிய கரைக்குவே, நீ வேற பயமுறுத்தாத. இப்படி அவனும் திடீர்னு வந்தானுவே. மேடமுக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல. இப்ப இல்லவே, திடுத்துப்புன்னு வந்து நின்னானுவே. எனக்கே செம சாக்கு. நீ தான் ஏதோ ஃபோன் பண்ணி வர சொன்ன மாதிரி சொன்னானுங்க. அம்மையும் ஒன்றும் சொல்லலை, எல்லாருமே சகஜமா இருந்தாங்க. அதனால நானும் வெளியே காட்டிக்கலவே. என்ன நடந்துச்சு? எல்லா கதையும் உனக்கு நான் அப்புறம் சொல்றேன். எல்லாருக்கும் கேக்க கொடுத்து முடி. நாங்களாம் தூங்காம 12 மணி ஆகட்டும்னு முழிச்சிருந்தோம். நீ தூங்கிருப்பேன்னு நினைச்சா நீயும் முழிச்சு நல்லா ரெடியாகி இருக்க மேடம். ஆமா, சந்தியா ரெடியா இருப்பானே நினைக்கல. தூக்க கழகத்துல தூங்கிட்டு போய் எல்லாரும் எழுப்பி சர்ப்ரைஸ் பண்ண போலான்னு பார்த்தா அவன் நமக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து ரெடி ஆகி நிக்கா.